டெத் பை கொய்யா. இன்னைக்கு டாப்புக்கு டூப்புக்குல என்பி அவங்க பண்ண டெத் பை கோவா தான் ட்ரை பண்ண போகிறோம். 3 வெரைட்டி ஆஃப் கொய்யாப்பழம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிங்க் கொய்யாப்பழம், ஒயிட் கொய்யாப்பழம் அண்ட் தாய்லாண்டோட ஸ்பெஷலான தாய் கொய்யாப்பழமும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக 7 எலிமெண்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த பிஸ்கெட் லேயர், அது மேலே பாதாம் பருப்பில் கிரம்பிள் பண்ணியிருந்தாங்க. வெள்ளை கொய்யாப்பழம் இருக்குல்ல, அதில் சாஸ் அண்ட் நல்ல அந்த பிங்க் கொய்யாப்பழத்தில் பனக்கோட்டா, அதே பிங்க் கொய்யாப்பழத்தில் ஜெல்லியும் பண்ணிட்டு கூட கேரமலைஸ்டு கொய்யாப்பழம் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக இந்த சுகர் ஆர்ட் வந்துடும். ஒன்று ஒன்றா பண்ணலாம். பிங்க் கொய்யாப்பழத்தை ஜூஸ் பண்ணிவிட்டேன். அதில் ஆல்ரெடி சக்கரை இருந்தது. கூட அகரகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நல்லா திக்கான ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகணும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ் வச்சிங்கனாலே பனக்கோட்டா நல்லா செட் ஆகிடும். அண்ட் பிஸ்கோஃப் லேயர் தான் ஷோவில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிஸ்கெட் கிடைக்கல, அதனால் நான் மாரி பிஸ்கெட்டில் நல்லா அரைச்சிட்டு பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 20 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன். அடுத்து வெள்ளை கொய்யாப்பழத்தில் இருக்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வெறும் பல்ப் மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூட நல்ல திக்கான பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மில்க் மைட் சேர்த்துட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா சாஸ் நல்லா திக்காக ரெடி ஆகிடும். அடுத்து பாதாம் சர்க்கரையை அரைச்சிட்டு கூட பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது அவன் ஓடிஜிலையும் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒரு பேனில் சேர்த்து 3 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா ஆல்மண்ட் கிரம்பிள்ஸ் ரெடி ஆகிடும். இப்போது சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் பட்டைத்தூள் அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க பிங்க் கொய்யாப்பழம் சேர்க்கணும். நல்லா சர்க்கரை கேரமலைஸ் ஆகி இந்த கொய்யாப்பழம் மேலே கோட்டானோடனே எடுத்து வச்சுருங்க. அடுத்து கொய்யாப்பழ ஜூஸோட அகரகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இதை ஃப்ரிட்ஜில் 15 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா ஜெல்லியும் ரெடி ஆகிடும். கடைசியாக ஐசோமார்ட்டில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். நார்மல் வெள்ளச்சக்கரையில் பண்ணிங்கன்னா டக்குன்னு அது உடஞ்சிடுற மாதிரி இருக்கும் அண்ட் ரொம்ப டெம்பரேச்சர்லாம் பார்க்கணும். பட் ஐசோமார்ட்டில் அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஷேப் அழகாக கிடைக்கும். ஷேப் பிடிக்கலனா திருப்பி ஹீட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த சுகர் ஆட்டும் ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ண எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகாக பிளேட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த டெத் பை கோவா டெசர்ட்க்கு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.